4, 5, 8, 7. 7 மஃபின் இருக்கா? வெரி குட் அச்சு. என்ன சொல்கிறதுனே தெரியல, அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. மூஞ்சி மூக்கு வாய் எல்லா இடத்தையும் பேத்து வச்சிருக்காச்சு. நாங்கள் ஃபஸ்ட் ஈவெண்ட்டே பார்ப்போம், அப்போ தான் ரஷ்ஷு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் போயிருந்தோம். டிஃப்ரெண்ட்டான கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வந்து நல்ல வித்தியாசம். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு ரேண்டம் டேஸ் vlog தாங்க பார்க்க போகிறோம். கத்தாரில் இப்போ ரொம்ப ஸ்பெஷலாக போய்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ரமதான் தான். ரமதானுக்காக எல்லாருக்கும் லீவ் விட்டுருக்காங்க. ரமதான் செலிப்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி ஈத் முபாரக். இந்த ரமதான் லீவை செம்மையாக ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணி வைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டு கொஞ்ச நாளாகவே நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போடலை, 10 டேஸ்க்கு மேலே வந்து வீடியோஸே போடலை. எதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஷாப்பிங், ரமதானுக்காக நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாக் அண்ட் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. ஹாய், இன்னைக்கு வந்து என்னோட லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். முன்னாடி எது பாட்டி வச்சாங்கன்னா லாஸ்ட் டே ஆஃப் கிளாஸஸ், இப்போ லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். ஜாலியா? இந்த எக்ஸாம் முடிஞ்சது லீவ் உனக்கு. அடுத்து ஏப்ரல் 8 தாங்க ஸ்கூலு. அது வரைக்கும் சாருக்கு ஒரே ஜாலி தான். என்ன எக்ஸாம்மா இன்னைக்கு? தமிழ். ஆமாங்க, தாய்மொழியாம் தமிழ் மறக்கக்கூடாதேன்னு கடல் கடந்து வந்து நான் தமிழ் தான் படிக்க வைக்கணும்னு இருந்தேன். ஆனால் கடைசியில் அவள் எனக்கு தமிழை மறக்க வச்சிருவான் போல். அந்த அளவுக்கு தான் போகுது. கால் வாங்க மறந்துடுது, புள்ளி வைக்க மறந்துடுது, சுழிக்க மறந்துடுது. அப்பப்பான்னு போராட வேண்டியதாக இருக்குது இந்த பையன்கிட்ட. ஒரு இடத்துல பேகை வைடா, ஏன்டா அதை சுற்றிக்கிட்டே இருக்க? ஸ்கூல் பஸ் இன்னும் வரல, பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பையன் வம்பு பண்ணிகிட்ருக்கான். அச்சோ, அம்மாக்கு கவுண்ட் பண்ணி சொல்றியா? அந்த பிளேட்ல எத்தனை மஃபின் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லு. 1, 2, 3, 4, 5, 8, 7. 7 மஃபின் இருக்கா? வெரி குட் அச்சு. சரி, இதுல அம்மாக்கு எத்தனை தர? இது அப்பாக்கு, இது அண்ணாக்கு, இது லித்தனுக்கு, இது எனக்கு, இது விசாகனுக்கு, இது அம்மாக்கு. அதிகம் இருக்கு. அதுவும் அம்மாக்கு. யாருக்கு? இது சாராக்கு. சாராக்கா? சரி, ஓகே. அதுக்கு லித்தனியாவோ சாராவோ அதுக்கு ஆறாவோ வரணுமே. சரி, வர சொல்கிறேன். அப்போ வாத்தோல. சரி, சொல்கிறேன். பால் வாங்கலான்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் போகலான்னு கிளம்பியாச்சுங்க. அப்போ தான் இது என் கண்ணில் பட்டுச்சு. இப்போ வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் தாங்க. ஸ்வீட் கார்ன் ஐஸ்கிரீம் சாண்ட்விச்சாக. பேக்கை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி அந்த ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஷேப்பில் வந்து இருக்குமா. வெளியில் வந்து வேஃபர் இருக்குமா, உள்ளார வந்துட்டு நார்மலான வெனிலா சாக்லேட் மாதிரி தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி லூலூலையும் பார்த்துருந்தேன். இந்த இமேஜில் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். ரீசன்ட் டேஸாக குட்டீஸும் எங்களுக்கும் வந்து இந்த ஒரு இது வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. இதில் வந்து ஓட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. சன்ஃப்ளவர் சீடு, சியா சீடு, சப்ஜா சீடு, ட்ரை கிரேப்ஸ் அப்படி சொல்லிட்டு எல்லாம் போட்டிருப்பாங்க. அது எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. சரின்னு வாங்கியாச்சு. இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு பால் வாங்க வந்ததே மறந்தாச்சு. சரின்னு சொல்லிட்டு பாலை வந்து டேட் பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். அடுத்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு போயாச்சு. யூஸ்வலாக எங்களுக்கு வந்து இந்தியாவிலேருந்து வர வெஜிடபிள்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கேரட் வந்து நாங்கள் ஆஸ்திரேலியா கேரட் தான் வாங்கியிருக்கோம். அந்த அன்னைக்கு தான் பார்த்துருந்து இந்தியா கேரட் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து அப்படியே வாங்கியாச்சு. யூஸ்வலாக வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் போல் ஆஃபர் போட்டிருப்பாங்க. நாங்கள் போன அன்றைக்கி அவரைக்காய் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவரைக்காய் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தேங்காவெல்லாம் செக் பண்ணி அப்படி தான் வாங்குறது. இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு தேங்காய் வந்து செலக்ட் பண்ணவே தெரியாது. இப்போ தான் கற்றுக்கிட்டேன். நம்ம தேங்காய் வாங்குறப்போ அந்த மட்டை வந்து புதுசாக இருக்கணும். அப்புறம் தண்ணி வந்து ஆட்டினா நல்லா சத்தம் கேட்கணும். அதுக்கப்புறம் தேங்காவை தட்டி பார்த்தா டங்குன்னு சவுண்டு வரணும் நாங்கள். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வாங்குறேன். நல்லாயிருக்கு தேங்காய். இதை முடிச்சுட்டு அப்படியே மாடிக்கு ஒரு விசிட் போயாச்சு. நம்ம வீடியோவுக்கு வந்து எடுக்கிற மாதிரி ரிங் லைட் இது வந்து வச்சுருந்தாங்க. நம்ம ஆள் உயரத்துக்கு வந்து ஸ்டாண்டுங்க. ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா 79 ரியல் வந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஹைட்டில் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, வேறு எப்பயாவது வாங்குவோம். இப்போதைக்கு பட்ஜெட் இல்லைன்ட்டாங்க. அதனால் அடுத்த தடவை தான் வாங்கணும். 79 வருது இது. எனக்கு ஆசையாக இருந்ததா, சரி சும்மா செக் பண்ணி பார்க்கலாம் பிரைட்னஸை அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருக்கேன்.
இங்கே வந்து கலர் கலராக லைட் வருது, அதுக்கப்புறம் மல்டி கலர்லேயும் வருது, நல்ல வித்தியாசமாக இருக்குது பிரைட் லைட். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டேன் டெமோ இது காமிங்கன்ட்டு, அதை காமிச்சிட்ருக்காங்க. பட் 79 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக யூடியூப்காக நிறைய வாங்கியிருக்கேங்க. ஆனால் இந்த மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்னு இருந்தேன். ஸோ அதுதான் ஆசையாக இருக்குது. ஓ, we can increase brightness also. Okay, yeah, nice. எதனால் வீடியோஸ் போடலை அப்படின்னா, நடுவில் கொஞ்ச நாளாகவே வந்து மனசே சரியில்லை. அதனால தாங்க வீடியோஸ் வந்து போட முடியல. எப்பயுமே நான் இந்த விலாகு வீடியோஸ் எடுத்தேன் அப்படின்னா எனக்கும் வந்து கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருப்பேன். ஸோ அப்படி இருக்கப்போ எடுப்பேன். அப்படியே இருந்தாலுமே வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டாவது இருக்கணும். அப்போ தான் எனக்கு வந்து அந்த விலாக் எல்லாம் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். பட் கடைசி கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அழுக்கு, என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஏதாவது 1-2 வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம். ஆனால் நடக்கிறது எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் நாளாக வீடியோஸ் வந்து போடவே முடியல. அதுக்கப்புறம் ரீசெண்டாக இந்த 1 வீக் போடாததுக்கான ரீசன் வந்து நீங்கள் தாங்க. என்னன்னே தெரியல, எனக்கு யூடியூப்பை நினச்சி கொஞ்சம் வந்து மனசு வந்து வருத்தமாக போயிடுச்சு. நான் வந்து இன்ஸ்டாவில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஆக்டிவாகவே கிடையாது. எப்போயாவது ஒரு வீடியோ போடுவேன். அது எப்போ ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் வந்து அதில் ஆக்டிவாகவே இருக்க மாட்டேன். மேக்ஸிமம் யூடியூப்பில் தான் நான் வந்து ஆக்டிவாக இருப்பேன். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2 நாள், அப்படி இல்லை 2 வீடியோ, அப்படி இல்லை 3 வீடியோவாவது நான் போட்டுருவேன். இன்ஸ்டாவில் நான் இப்போ தான் வந்து ஆக்டிவானேன். ஆனால் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா நியர்பை 1K கிட்ட வந்து நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து வரப்போகிறாங்க. ஆனால் இப்போ நம்ம யூடியூப் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா நியர்பை 5 இயர்ஸ் கிட்ட ஆகுது. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 5K ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. அதனால் அது ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நம்ம வந்து யூடியூப் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்துருச்சு. ஏன்னு தெரியல, நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்ற டவுட் எனக்கே வந்துருச்சுங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸ் வந்து எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் கமெண்ட்டே பண்ணலனாலும் இந்த ஒரு வீடியோக்காவது பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறேன், ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து தெரிஞ்சுப்பேன். அதுக்காக தான். அதுக்கப்புறம் இப்போ தான் சரி ஓகே கொஞ்சம் மோட்டிவேஷன் அதெல்லாம் கேட்டு மறுபடியும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து ஒரு ஷோ வந்து பார்க்க போகிறோம். எங்கே நடக்க போகுது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமிக்கிறோம் உங்களுக்கு. யாருடா? நானா? அண்ணா தான் செல்லக்குட்டி புஜ்ஜுக்குட்டியா? நான் இல்லையா? முந்தா நேற்றுக்கு ப்ளே ஏரியா போனோம். அங்கே போயிட்டு அச்சு என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள். அச்சு ஃபேஸை காட்டுறா. மூஞ்சி, மூக்கு, வாய் எல்லா இடத்தையும் பேத்து வச்சுருக்கா அச்சு. ஃபுல்லாக ஒரே காயம். நாங்கள் போகிற ஈவெண்ட் வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 6 மணிக்கு இருக்குது ஒரு ஷோ. அதுக்கப்புறம் 7:30, 8:30 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 3 ஷோ வந்து போடுறாங்க. இந்த ஷோ பார்க்குறது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃப்ரீ தான். நாங்கள் ஃபஸ்ட் ஈவெண்ட்டே பார்ப்போம், அப்போ தான் ரஷ்ஷு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் போயிருந்தோம். எந்த இடம் அப்படின்னா மால் ஆஃப் கத்தார் தான். இங்கே தான் வந்து அந்த ஷோ வந்து போட போகிறாங்க. வெளியில் லைட் செட்டிங்கு, அதுக்கப்புறம் அந்த ஃபவுண்டைன் ஆயுது, அதெல்லாம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. அது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு 1-2 ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு உடனே வந்து ஷோ நடக்கிற இடத்துக்கு வந்து வந்தாச்சு. ரஷ் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினச்சி வந்தா அவ்வளோ கும்பல், சரியான க்ரௌடுங்க. சான்ஸே இல்லை, வேறு லெவலில் ரஷ்ஷாக தான் இருந்தது. இது என்ன ஷோ அப்படின்னு தானே கேட்குறீங்க? பபுள் ஷோ தான். ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக பபுள்ஸ் எல்லாம் விட்டுகிட்டே இருந்தாங்க. நம்ம வந்து சின்னதாக பபுள்ஸ் எல்லாம் விட்டுருப்போம். ஆனால் இவங்க வந்து நல்லா பெருசாக விட்டுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டான கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வந்து நல்ல வித்தியாசமான பபுள்ஸ் எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. குட்டீஸ் வந்து பார்த்து கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் எங்களுக்கு க்ரௌடு தான் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. விசாகன் குட்டிக்கெலாம் வந்து அங்கே இருந்த இடத்துல இருந்தே தெரியல, மேலே வந்து டிஸ்பிளே போட்டிருப்பாங்க, அதை தான் பார்த்துட்டு இருந்தான். இன்னொன்று என்ன நினச்சேன்னா, அவங்க பபுள்ஸ் விடுறப்ப கண்டிப்பாக குட்டீஸும் வந்து அதை பாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களும் இன்னும் நல்லா ஃபன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் நம்மக்கிட்ட வர்ற அளவுக்கு தூரத்துலலாம் வந்து பபுள்ஸே வரல. எல்லாமே வந்து ஸ்டேஜ் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தான் வந்துச்சு. ஆனால் என்ன குழந்தைங்க கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. எப்பயுமே இங்கே வந்து ஸ்டண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணுவாங்களா, அதை தான் அந்த குட்டி
குட்டீஸ் வந்து ரொம்ப மிஸ் பண்ணாங்க. எங்கம்மா அந்த ஸ்டண்ட் எல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஷோ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. மால் ஆஃப் கத்தாரில் ஒய்எஸ்சி ஸ்டேஜில் வந்து போடுறாங்க. உங்கள் குட்டீஸ் பபுள் விடுறதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னா போங்க. விசாகன் குட்டி பபுள் ஷோ எப்படி இருந்துச்சு? ஓகே இருந்துச்சு அவ்வளோதான். ஏன்னா அவங்க வந்து ஒரே இது பண்ணிட்டே இருந்தாங்க. ஃபயர் ஒர்க்ஸும் வந்து நிறைய பிளேஸில் வந்து போய்கிட்டு இருக்குங்க. கத்தாரால, அதுக்கப்புறம் வக்ரா சூக்கில், லுசைலில் இந்த 3 இடத்துலையும் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வந்து போடுறாங்க. நீங்கள் ரமதானுக்கு என்ன ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அடுத்தது நாங்கள் அங்கே கூட பிளான் பண்ணுறோம். அடுத்து நாங்கள் ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு சும்மா சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஷோ வரைக்கும் நாங்கள் இருந்தோங்க. அந்த ஷோ அப்போ எவ்வளோ க்ரௌட் இருந்தது பாருங்கள். 7:30க்கு 6 o'clock இப்படி தான் இருந்தது. சரியான ரஷ்ஷாக தான் இருந்தது. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே பாய்.